இன்றைய தினம் பொன்னேரி நகராட்சியின் அலுவலகம் முன்பாக அந்த வருவாய் ஆய்வாளர் கோபிநாத்தை கண்டித்து முடித்திருத்தும் தொழிலாளர்கள் அனைவரும் ஒன்றிணைந்து இன்றைக்கு ஒரு போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அவர் மீது நடவடிக்கை எடுக்க கோரி நகராட்சி ஆணையரிடமும் நகராட்சி மன்ற தலைவரிடமும் புகார் மனு கொடுக்கும் போராட்டம் இன்றைக்கு நடைபெற்று கொண்டிருக்கிறது. கோபிநாத் என்பவர் வரி வசூல் செய்யக்கூடிய ஒரு ஆய்வாளர். அவர் தொடர்ச்சியாக அரசு வரிகளை கடைகளுக்கு போடப்பட்ட வரிகளை வசூல் செய்கின்ற போது அதிக வரியாகவும் இல்லை, குறிப்பாக முடித்திருத்தும் தொழிலாளர்கள் கடைகளில் நின்று மட்டும் புகுந்து அரசு நிர்ணயித்த வரிகளை மீறி அதிகமாக வரி கேட்டு அவர்களை அடாவடித்தனமாக மிரட்டுகின்ற ஒரு செயல் தொடர்ச்சியாக நடந்து கொண்டிருக்கிறது. அதை கண்டித்து இன்றைக்கு முடித்திருத்தும் தொழிலாளர்கள் அனைவரும் ஒருங்கிணைந்து இன்றைக்கு நகராட்சி அலுவலகம் முன்பு கூடியிருக்கிறார்கள். உடனடியாக தமிழக அரசு நகராட்சி நிர்வாகம் அந்த வருவாய் ஆய்வாளர் மீது உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும், பணி நீக்கம் செய்ய வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை இன்றைக்கு முன்வைத்திருக்கிறார்கள். இன்றைக்கு ஒரு தொழில் செய்யக்கூடியவர்கள் இந்தியாவில் தமிழ்நாட்டில் சிறுதொழில் நசுக்கப்படுகின்றது, வியாபாரிகள் நசுக்கப்படுகிறார்கள். இன்றைக்கு இது போன்ற செயல்கள் ஈடுபடுகின்ற சிறு குறு வியாபாரிகளிடம் இது போன்ற அதிகாரிகள் அத்துமீறி அரசு விதித்த வரிகளையும் தாண்டி அதிக வரி கேட்டு கொடுக்கவில்லை என்று சொன்னால் அந்த உரிமத்தை ரத்து செய்வேன் என்று மிரட்டுகின்ற தொழில், இல்லை கடையை மூடி விடுவேன் என்று கூறுகின்ற ஒரு அதிகார தொழில் இந்த அதிகாரி நடந்து கொண்டிருக்கின்றார். நாங்கள் அதை வன்மையாக கண்டிக்கின்றோம். உடனடியாக அந்த வருவாய் ஆய்வாளர் அவர்கள் மீது இந்த நகராட்சி நிர்வாகம் நடவடிக்கை எடுக்க வேண்டும். அப்படி நடவடிக்கை எடுக்காத பட்சத்தில் இதைவிட பொன்னேரி நகராட்சியில் உள்ள அனைத்து வியாபாரிகளையும் ஒருங்கிணைத்து முடிதிருத்தும் தொழிலாளர்கள் மட்டுமல்ல அனைத்து வியாபாரிகளையும் ஒருங்கிணைத்து அந்த அதிகாரி மீது நடவடிக்கை எடுக்க கோரி ஒரு மிகப்பெரிய போராட்டத்தை நடத்துவோம் என்பதை இதன் மூலம் தெரிவித்துக் கொள்கிறேன். நாங்கள் இங்கே வந்திருப்பது அந்த அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கூறி சம்பந்தப்பட்ட ஆணையரிடமும் நகராட்சி மன்ற தலைவரிடம் மனு கொடுக்க மட்டும்தான் வந்திருக்கின்றோம். ஆனால் இந்த நடவடிக்கை எடுக்காத பட்சத்தில் ஒரு மிகப்பெரிய போராட்டம் இந்த பொன்னேரி நகராட்சி அலுவலகம் சந்திக்கும் என்பதை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். இன்றைக்கு வந்திருக்கக்கூடியவர்கள் அனைவரும் முடித்திருத்தும் தொழிலாளர்கள் மட்டுமே. அதிகம் பாதிக்கப்பட்டவர்கள் அவர்கள்தான். இந்த அதிகாரி முடித்திருத்தும் தொழிலாளர்களை பார்த்தால் அவர்கள் எப்படி இருக்கிறது என்று தெரியவில்லை. ஆனால் அவர் மீது உரிய நடவடிக்கை எடுக்கவில்லை என்று சொன்னால் ஒரு மிகப்பெரிய போராட்டத்தை இந்த நகராட்சி நிர்வாகம் சந்திக்கும். அவரை கைது செய்யும் வரை நாங்கள் போராட்டத்தை கைவிட மாட்டோம் என்றதை உறுதியாக தெரிவித்துக் கொண்டு நிறைவு செய்கிறோம். அப்பாவி பொதுமக்களிடம் லஞ்சம் கேட்டு மிரட்டுவது ஏற்படுத்தாதே. நல்லாட்சி செய்கின்ற தமிழக முதல்வருக்கு களங்கம் ஏற்படுத்தாதே. மக்களிடம் லஞ்சத்தில் மிரட்டாதே, கேட்டு மிரட்டாதே. நடவடிக்கை எடு. நகராட்சி நிர்வாகமே வரி வசூல் ஆய்வாளர் கோபிநாத் அவர்கள் மீது நடவடிக்கை எடு.
அரசு விதித்த வரியை மீறி கான்செப்ட் பண்றன்ற பேர்லயும் லைசன்ஸ் சம்பந்தமா வந்து நான் லைசன்ஸ் வந்து வாங்கி தரேன் அதுக்கு வரி போடுறேன் அப்படின்ற பேர்லயும் அதிகமான வரி இந்த வரி போட்டுருவேன் அதிகமான வரி போட்டுருவேன் கேட்கற பணத்தை கொடுக்கல அதிகமான வரி போட்டுருவேன் அப்படின்னு சொல்லி மிரட்டுறாருமா. இது சம்பந்தமா வந்து அவர்கிட்டயே வந்து உரிய ஆவணங்கள்லாம் காட்டியும் ஏன் அது போல பண்றீங்க, வாழ்வாதாரமே இல்லாத கடை, ஒரு நாளைக்கு 100-200 கூட சம்பாதிக்காத கடையில கூட நான் வரி போடுவேன், கேட்கிற பணத்தை கொடுக்கலன்னா வரி போடுவேன்னு சொல்லி பகிரங்கமா மிரட்டுறாருமா. அதோடைய தொடர்ச்சியா தமிழ்நாடு முடித்திருக்கும் தொழிலாளர் நல சங்கத்தினுடைய ஒரு மூத்த ஆலோசகர் சுமார் வந்து 75 வயதுடைய முனுசாமி இங்க அரிகரன் பஜார்ல வந்து அலங்கார் முடித்திருக்குன்னு ஒரு கடை நடத்திட்டு வர்றாருமா. அந்த இடம் வந்து திருக்கோயிலுக்கு சொந்தமான இடம். அந்த இடத்துல அவருக்கும் பக்கத்து கடையில இருக்கக்கூடிய திரு பாஸ்கர் என்பவருக்கும் வந்து நீண்ட நாள் வந்து சிவில் வழக்கு பிரச்சனையில நிலுவையில் இருக்கு. இந்த பிரச்சனையில அதிரடியா கடைக்குள்ள போயிட்டு எந்த ஒரு முன் அறிவிப்பும் இல்லாம திரு முனுசாமி அவருக்கு உரிய தகவல் சொல்லாம கடையில இருக்கக்கூடிய தொழிலாளர் முருகன் அதிரடியா கடை லஞ்சம் வாங்கிட்டு அந்த போட்டோஸ் எல்லாம் என்க்ளோஸ் பண்ணிருக்கோமா, லஞ்சம் வாங்கிட்டு ஸ்ட்ரெயிட்டா போயிட்டு அவர் பாஸ்கர் கடையில மணிக்கணக்குல உட்காந்து பல மணி நேரம் உட்காந்து பேசிட்டு முனுசாமி அவர் கடைக்கு போயிட்டு டேப் குச்சி பகிரங்கமா அழுந்துட்டு அவங்க தரப்பு நியாயத்தை விளக்கத்தை காது கொடுத்து கூட கேட்கலாமா. 2வது நாள் திருப்பி நாங்க நகராட்சி அலுவலகத்துக்கு வந்து அவர் முறையிட்டோமா. முறையிட்டு வந்து அலட்சியமா ரொம்ப அலட்சியப்போ கூட இந்த நாங்க கொடுத்த டாக்குமெண்ட்ஸ் இதெல்லாம் ஒரு டாக்குமெண்டா இதெல்லாம் ஒரு பேப்பரா அப்படின்னு சொல்லி அது தொடர்ந்து நேற்றுக்கும் வந்து மரியாதைக்குரிய அம்மா அவங்களுக்கு உங்க அம்மாவுடைய கவனத்துக்கு இதை கொண்டு வந்து நாங்க வந்து வருவாய் ஆய்வாளரை வந்து சந்திச்சு ஆவணங்களை காட்டலான்னு வந்தோம்மா. நானும் வந்து அவர் மரியாதைக்குரிய நான் சட்ட ஆலோசகர் முறையில் நான் வந்து அவர் முருகர் அப்படின்ற தொழிலாளி அவரும் வந்தாரு. வந்து பையன் சொல்லும் போது எனக்கு வேலை இருக்கு வெளியே வெயிட் பண்ணு, நான் ஆர்டி இல்லாம பாக்கணும் வெளியே வெயிட் பண்ணிட்டு உதாசீனப்படுத்துறாருமா. ஆனா எதிர்த்தரப்புல இருக்கிறவங்க கூட மணிக்கணக்குல நேரம் எடுத்து பேசுறது. 2வது பொன்னேரி பாலாஜிக்கல் ஹோட்டல் பின்னாடியும் வந்து ஒரு 8000 ரூபாய் லஞ்சம் வாங்கி அவங்கள வந்து வயசான பெரியவங்களுக்கு லஞ்சம் வாங்கினாருமா. அதே போல பொன்னேரியில இவர் காலகட்டத்துல போட்ட எல்லா நியூ அசஸ்மெண்ட்லயும் எல்லாருக்கையும் பணம் பறிச்சிருக்காருமா. எல்லா நியூ அசஸ்மெண்ட்டையும் நீங்க வந்து ஒரு வாட்டி மறு ஆய்வு பண்ணி பாதிக்கப்பட்ட மக்களை வந்து நீங்க கூப்பிட்டு கேட்டீங்கன்னா உங்களுக்கு உண்மை வந்து வெளியே வருமா. அதே போல தமிழ்நாடு அரசு திராவிட மாடல் அரசு பகிரங்கமா வந்து பணம் கேட்கிறாருமா. கூடுதலா வந்து ஏன் சார் இப்படி பண்றீங்கன்னா நான் எனக்கு மட்டும் எடுத்துக்கல கமிஷனர் வரைக்கும் நான் கொடுக்கணும்னு பகிரங்கமா பேசுறாருமா. இவர் நடவடிக்கை எடுக்கணுமா. கோரிக்கையா தொடர்ந்து எல்லாருமே வந்து பணம் கேட்டு மிரட்டு நிறைய குற்றச்சாட்டுகள் வச்சிருக்கீங்க. அதாவது எனக்கு தெரியாமல் இல்லை, சிலது கவனத்துக்கு வந்திருக்கு. நான் கமிஷனர் கிட்ட நேரடியாக வான் பண்ணியிருக்கேன்.